7 ஆண்டுகளாக உண்மை குற்றவாளி யார் என தெரியாமல் இழுத்து கொண்டிருக்கும் கொடநாடு கொள்ளை வழக்கில் எதிர்த்தரப்பு சாட்சியாக எடப்பாடி பழனிசாமியிடம் ஏன் விசாரிக்க கூடாது என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு அதிமுகவை சுழன்றடித்த சூறாவளிதான் கோடநாடு கொலை மற்றும் கொள்ளை சம்பவம். 7 ஆண்டுகள் ஆன நிலையிலும் கோடநாடு கொலை கொள்ளை சம்பவத்தில் ஒளிந்திருக்கும் மர்ம முடிச்சுக்கள் இன்று வரை அவிழவில்லை. 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி நள்ளிரவு கோடநாடு எஸ்டேட் பாதுகாவலரான ஓம் பகதூர் கொலை செய்யப்பட்டு அங்கிருந்த முக்கிய ஆவணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. இது தொடர்பாக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள ஷோலூர் மட்டம் பகுதி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து சந்தேகத்தின் பேரில் சயான், மனோஜ், தீபு உள்ளிட்ட பலரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. இது தொடர்பான வழக்கு நீலகிரி மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இந்த வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழியான வி.கே. சசிகலா, எஸ்டேட் மேலாளர் நடராஜன் உள்ளிட்டோரிடமும் விசாரிக்க உத்தரவிடக் கோரி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட தீபு, சதீசன், சந்தோஷசாமி ஆகியோர் நீலகிரி மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இதேபோன்று தெஹல்கா இதழின் முன்னாள் ஆசிரியர் மேத்யூ சாமுவேல் வீடியோ ஒன்றை வெளியிட்டு அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்களை அடுக்கினார். இந்த நிலையில் தீபு, சதீசன் உள்ளிட்டோர் தொடர்ந்த வழக்கில் எஸ்டேட் மேலாளர் நடராஜனிடம் மட்டும் விசாரணை நடத்த அனுமதி அளித்த நீலகிரி மாவட்ட அமர்வு நீதிமன்றம் வி.கே. சசிகலா, எடப்பாடி பழனிசாமி ஆகியோரிடம் விசாரிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது. இந்நிலையில் நீலகிரி மாவட்ட நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்ய கோரி தீபு, சதீசன், சந்தோஷசாமி ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தனர். அதில் கோடநாடு எஸ்டேட்டில் காணாமல் போன பொருட்கள் எவை என்பது பற்றி சசிகலா மற்றும் இளவரசிக்குத்தான் தெரியும் என்றும் புலன் விசாரணை குழு வெளிப்படையான விசாரணை நடத்தவில்லை என்றும் கூறப்பட்டிருந்தது. மேலும் முக்கிய குற்றவாளிகளை விட்டுவிட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் வி.கே. சசிகலாவுக்கு தொடர்பு இருப்பதாக வாதிட்டார். மேலும் நீலகிரி நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்ததால் நீதிமன்ற நடைமுறைகளை தவறாக பயன்படுத்தி முதலமைச்சருக்கு சம்மன் அனுப்ப முடியாது எனவும் நீலகிரி நீதிமன்றம் உத்தரவிட்டதாகவும் சுட்டிக்காட்டினார். ஆனால் அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் மேல் விசாரணை நடைபெறுவதாக கூறினார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இல்லாத நிலையில் கோடநாடு வழக்கில் எதிர்தரப்பு சாட்சியாக ஏன் அவரை விசாரிக்க கூடாது என கேள்வி எழுப்பி வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தார். கோடநாடு வழக்கில் தொடக்கத்தில் இருந்த எடப்பாடி பழனிசாமி மீது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் குற்றஞ்சாட்டி வரும் நிலையில் நீதிமன்றமும் எடப்பாடி பழனிசாமியிடம் விசாரணை நடத்துவது பற்றி கருத்து தெரிவித்திருப்பது கோடநாடு வழக்கில் புதிய திருப்பமாகியுள்ளது.